ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுக்கெல்லாம் நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம நல்லா சந்தோஷப்படணும். ஊரில் இருக்கவங்களாம் இப்படி ஒரு பிள்ளையா இவங்களுக்கு அப்படின்னு புகழ்ந்து பேசணும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி நல்ல குழந்தை பிறக்கணும்னா நம்ம சில நடைமுறைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். எந்தெந்த நடைமுறைகளை பின்பற்றினால் நல்ல குழந்தை பிறக்கும் என்பதை இங்கே பார்ப்போம். பெற்றோர்கள் எந்த முறையிலே மனம், உடல் அமைப்பிலே இருக்கிறார்களோ அதை ஒட்டித்தான் ஒரு குழந்தை உருவாக முடியும். மரத்தை ஒட்டித்தான் விதை இருக்கும், அந்த விதையை ஒட்டித்தான் மரம் இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனநலத்திலே, உடல் நலத்திலே நலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் பிணக்கு, மனத்தாங்கல் இருக்குமேயானால் நமது உடலிலே முக்கியமான சக்தியாகிய ஜீவகாந்த ஆற்றல் பிணக்குற்று அது விஷத்தன்மையாக மாறிவிடும். அது குழந்தைகளையும் பாதிக்கும். இந்த காலத்தில் எத்தனையோ வகையிலே படிப்பு, கல்வி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கல்விக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தின் அளவு கூட எல்லா நாடுகளிலும் அதிகம்தான். ஆனாலும் உடல் நலம், மனவளம், நட்பு நலம் காத்து அமைதியாக வாழத்தக்க வாழ்க்கை கல்வி போதிக்கப்படவில்லை. உயிர் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? உடல் என்றால் என்ன? இந்த வினாக்களுக்கு பதில் தெரியாதவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே முக்கியமான பொருளான ஜீவகாந்த ஆற்றல் எப்படி உடலுக்குள் அமைந்திருக்கிறது? அது எப்படி இயங்குகிறது? நாம் அதை போற்றி காக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆதலால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அளவு மீறியும் முறை மாறியும் செய்கிறோம். என்ன செய்தாலும் செயல், நோக்கம், திறமைக்கு ஏற்ப விளைவும் உண்டு. அந்த விளைவை எல்லோரும் தான் அனுபவிக்க வேண்டும். தாய் சேய் நலம் என்று சொல்லுகிற போது அது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல, மனித குலத்திற்கே ஒரு பொதுவான ஒரு மதிப்புடைய விஞ்ஞானமாகும். மனித குல மேன்மைக்காகவே தாய் சேய் நலத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும். தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதற்கொண்டு பிரசவம் ஆகிற வரையிலேயே அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை கவனித்துக் கொள்ள முடியாது. குடும்பத்திலே முக்கியமாக உள்ள கணவன், இன்னும் பெரியவர்கள் எல்லோருடைய கடமைகளும் உள்ளன. அதற்கேற்ற அறிவு அனைவருக்கும் அவசியம். கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் சோர்வு அடையுமானால், பிணக்கு அடையுமானால், வருத்தம் அடைய செய்வோமானால் ஒவ்வொரு வருத்தமும் அவர்களின் குழந்தைகளை மனதாலே பாதிக்கும். மனம் என்பது கருமையம், ஜீவகாந்த ஆற்றல், இருப்பு நிலையான அறிவு, இயக்க அலையான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஓர் இயற்கை நிதி. கருவுற்ற காலத்திலே எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் எவ்வாறு அக்கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கூட கர்ப்ப காலத்திலே ஏற்படக்கூடிய மனநிலை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்று தெரியாதவர்கள்தான் அதிகம். அது மாத்திரமன்று, கரு உருவாகும் காலத்திலே தவறு ஏற்படாது இருக்க வேண்டும். இந்திய சமுதாயத்திலே நல்லதோர் பழக்கங்கள் எல்லாம்
பண்பாட்டிலே அமைந்துள்ளன. கரு உருவாகும் காலம் அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ அமையக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஏனென்றால் சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உடல், உள்ளம் இரண்டையும் ஒரு முக்கியமான எல்லைக்கு உயர்த்தவோ தாழ்த்தவோ உடையதாக உள்ளது. அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கரு உடலிலும் உள்ளத்திலும் குறைவுடையதாக அமையும் என்பதை கண்டறிந்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். இன்று உலகம் முழுவதும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனை நாம் நிறைய பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், கரு உருவாகும் காலமே தவறாக போகிக் கொண்டிருக்கிறது. எந்த பௌர்ணமியை உடல் உறவுக்கு ஆகாது என்று சொன்னார்களோ அந்த பௌர்ணமி இன்று புனித நாள், ஹோலிடே என்ற ஒரு வாசகம் போய் ஹாலிடே, உல்லாச நாள் என்ற வாசகமாக மாறிப்போய்விட்டது. அந்த காலத்திலே கரு உருவானால் அது உடலில் ஓடும் ஜீவகாந்த ஆற்றலை பாதித்து மனநலம், உடல் நலம் குறைவுள்ள குழந்தைகள் பிறக்கும். இதை நமது தற்கால மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய வேண்டும். கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இன்னும் மருத்துவ விஞ்ஞானத்திலே கொண்டுவரப்படவில்லை. மனித உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மெட்டபாலிக் புரோட்டீன் இயக்கத்தை எல்லாம் நடத்தி வைப்பதற்கும் மனதை நடத்தி வைப்பதற்கும் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் இவைகளை எல்லாம் அனுபவ பதிவுகளாக செய்து கொண்டு தரம், தன்மை இவற்றை உருவாக்குவதற்கும் அடிப்படையாக உள்ளது ஜீவகாந்த சக்திதான். அந்த ஜீவகாந்த சக்தியிலிருந்து ஒரு துளி, ஒரு சிறிய அளவுதான் வித்தின் மூலமாக கருத்தொடராக பல கோடி தலைமுறைகளாக எல்லா வினை பதிவுகளையும் சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த கோள்களினுடைய ஓட்டத்தில் அந்த ஜீவகாந்த சக்தி எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறார்கள். பௌர்ணமி காலத்தில் விபத்துக்கள் அதிகமாக நடந்து வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் ஆயுர்வேத சித்த முறைகளிலே இந்த கரு அமையும் காலத்திலும் அந்த கரு அமைந்த பிறகும் எந்தெந்த முறையில் பெண் இருக்க வேண்டும் என்று எல்லாம் நமக்கு நல்ல முறையில் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். உதாரணமாக மாதவிலக்கு ஆகக்கூடிய 3 நாட்களிலே சீப்பினால் முடியை அழுத்தி வாரினால் அந்த தடவையிலே கருத்தரித்தால் அந்த குழந்தைக்கு வழுக்கைத்தலை வரும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். மையிட்டால் கருட பார்வை வரும் என்று கண்டுபிடித்து அதை விலக்கி இருக்கிறார்கள். அந்த 3 நாட்களில் பாக்கு கடித்தால் பல் சொத்தையாக வரும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீண்ட கால ஆராய்ச்சியிலே செய்த முடிவு. அவர்கள் சாதாரணமாக ஆராய்ச்சி செய்யவில்லை. இந்த உடலை பற்றி, அதன் அமைப்பை பற்றி கரு அமையும் காலத்திலே இருந்து அது முழுமையாக உருவாகும் வரையிலே எந்தெந்த அவயங்கள் எந்தெந்த மாதத்திலே வளர்ச்சி பெறுகின்றன என்பதையெல்லாம் கணித்திருக்கிறார்கள். கருத்தரித்து 10வது நாளில் கருவானது திரண்டு உருண்டு கண்டு முளை போல முளைத்து இருக்குமாம். 15வது நாளிலே முட்டை போல காணப்படும் கருப்பையில் மிதக்குமாம். முதல் மாதம் கம்பு போல இருக்குமாம். 2வது மாதத்தில் தலை, முதுகு, முகம் உண்டாகும். 3ஆம் மாதம் செங்கையும் பாதமும் விரல்கள் பாதியும் உண்டாகும். 4வது திங்கள் மூக்கு, முகம் உருவாகும். 5ஆம் திங்களில் செவி, நாவு, கண்கள் உண்டாகும். 6ஆம் திங்களில் நகங்கள் உண்டாகும். 7ஆம் திங்கள் முடி, நரம்பு, தோல், சலமலம், தங்கு தாதுக்களும் மூச்சும் உண்டாகும். மருத்துவத்தில்
விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே கரு வளர்ச்சி பற்றி ஆராய்ந்து அதன் வளர்ச்சி இயல்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது இதெல்லாம் தெளிவாக விளங்கக்கூடிய விஞ்ஞான காலம். எனினும் ஜீவகாந்த ஆற்றலும் மனமும் எவ்வாறு உடலை நடத்துகின்றன என்று மேலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பேறு உண்டாவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது பண்பாட்டில் நாம் வளர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பிணக்கு இயலாத குடும்பத்தில்தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும். அங்கு பிணக்கு இருக்குமானால் அடிப்படை சுதந்திரத்தையே அடக்குமுறையால் தடுக்கும் பொழுது அதிலுள்ள போராட்டம் குழந்தைகளை பாதிக்கும். மனம் உடல் நலம் கெட்டவையாக அமையும். இதை மிகவும் முக்கியமாக காண்கிற போது கணவனும் ஒத்துழைக்க வேண்டும், மனைவியும் ஒத்துழைக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்காக வந்தாகிவிட்டது. இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும். மீண்டும் கர்ப்ப காலத்தில் 2 மாதத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அஸ்வினி முத்திரை செய்து கொண்டே வந்தால் குழந்தை நல்ல முறையில் வளர்கிறது. பிரசவம் எளிய முறையில் ஆகிறது. பிரசவம் ஆனவுடனே தாயும் சேயும் நல்ல உடல் நலத்தோடு இருக்க முடிகிறது. முதலில் நாம் வெற்றியாக அமைதியாக வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நன்றாக வாழ்வதற்கு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஆகிய இவைகள்தான் வேண்டும். கணவனுக்கு மனைவி வேண்டும், மனைவிக்கு கணவன் வேண்டும். இந்த உறவு நன்றாக சீராக இருக்க வேண்டும். அந்த 2 உயிர்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் என்றும் மாறாத அளவுக்கு நட்பு உருவாக வேண்டுமென்றால் அவர்களை நினைத்து மனதார வாழ்த்த வேண்டும். கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை வாழ்த்துங்கள். சொன்னது கேட்காத குழந்தைகளையும் வாழ்த்தி வாழ்த்தி மாற்றிவிடலாம். குடும்ப சூழ்நிலையை கூட வாழ்த்தி வாழ்த்தி மாற்றி அமைத்து கொள்ளலாம். எல்லாமே எண்ண அலைகள்தான். எண்ண அலைகள் நல்லவையாக நாம் மனதிலிருந்து பிரதிபலிக்கும் போது அது நல்ல விளைவுகளையே தருகிறது. இதை அனைத்தையும் கடைபிடித்து இல்லற தர்மத்தில் வெற்றி நடை போட மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இளங்களின் நிஜங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.